அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணம் உரை விளக்கத் தொடரின் 14ஆம் நாள் இன்று. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவிறுதி இல்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். எஞ்ஞானம் இல்லாதேன் என தன்னையும், இன்பப் பெருமானே என நம் இறைவனையும் பகுத்து முன்வைக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். எந்த ஞானமும் இல்லாதவன் நான் என்று தன்னை அவர் கூறிக்கொள்கிறார். எஞ்ஞானம் இல்லாதன் என கூறினால் நான் எந்த ஞானமும் இல்லாதவன் என்று பொருளாகும். எஞ்ஞானம் இல்லாதேன் என்று கூறுகையில் அது ஒரு செய்தி மட்டுமல்ல, ஏக்கம், பரிதவிப்பு ஆகிய உணர்ச்சிகள் எழுந்து ஆடுகின்றன என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். இல்லாதேன் என்று கூறுவதே ஏக்கத்தின் வெளிப்பாடுதான். இந்த தேன் எனும் இறுதி ஈரெழுத்துக்களில் இருக்கும் ஏ உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உரிய எழுத்தாக, ஒலிப்பாக இருக்கிறது. வருந்தி புலம்பும் பொழுதும், கவலையில் உளரும் பொழுதும், போயிற்றே, ஆயிற்றே, இப்படி நிகழ்ந்ததே என்று கூறுவது மன உணர்ச்சியின் இயல்பு. போயிற்று, நிகழ்ந்தது என கூறுதல் உணர்ச்சி தணிந்து அல்லது உணர்ச்சி எழா நிலையில் ஒரு செய்தியை சொல்லுதல் ஆகும். ஏகாரம் எழும்பொழுது அது உணர்ச்சியை உசுப்புகிறது அல்லது உசுப்பப்பட்ட உணர்ச்சியை ஏற்றிவிடுகிறது. ஓரறிவு முதல் ஆறறிவு வரையிலான எல்லா பிறவிகளிலும் பிறந்து இளைத்தேன் என்று அங்கும் ஏங்கினார். இங்கும் எஞ்ஞானம் இல்லாதேன் என இயங்குகிறார். அவரை பொறுத்தவரை இந்த ஏக்கம் பல்லாயிரம் பிறவிகளாக இருக்கிறது. எந்த ஞானமும் இல்லாமல் இருப்பதனை கூட அறியாமல்
இருந்தேன் என்பதுதான் இவ்வளவு ஏங்குவதற்கு உரிய அடிப்படை. எஞ்ஞானம் இல்லாதேன் என்றால் அப்படி எந்த ஞானமும் இல்லாமல் இருக்கிறேன் என்பதனை அறிந்து கொள்ளாமல் கூட இருந்து விட்டேனே என்ற கருத்து பொதிந்துள்ளது. ஞானம் இல்லாமல் இருக்கிறோம் என்பது ஒரு நிலை. அப்படி ஞானம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதனையே அறிந்து கொள்ளாமல் இருப்பது வேதனையான நிலை. அடுத்த அடியில் இந்த கருத்தை அவர் இன்னும் தெளிவுபடுத்துகிறார். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்கிறார். எந்த ஞானமும் இல்லாதவர்க்கு அஞ்ஞானம் என ஒன்று இருக்குமா? இங்கே அஞ்ஞானம் எனப்படுவது எந்த ஞானமும் இல்லாத நிலை. அஞ்ஞானம் என்பது ஒரு ஞானம் அல்ல. நான் எந்த ஞானமும் இல்லாமல் இருக்கிறேன் என்பதனை அறியாதிருந்தேன். அந்த அறியாமையை நீ நீக்கினாய். அறியாமை நீங்கினாலே ஞானம் நிறைந்துவிடும். இதுதான் அந்த ஏக்கத்திற்கு உரிய உணர்ச்சியாக உள்ளது. ஏக்கத்தினை உசுப்பும் உணர்ச்சியாக உள்ளது. இறைவனது மெய்யான அடிகளை கண்டு வீடுற்று விட்டார் மாணிக்கவாசகர். திரும்பி பார்க்கிறார். இன்று நாம் வீடுற்று இருக்கிறோம், ஆனால் எப்படி இருந்தோம்? எந்த ஞானமும் இல்லாமல் அல்லவா இருந்தோம் என்று தேம்புதல் இது. இறைவன் அன்பு, தாய்மை ஆகியவற்றின் வடிவம். அவன் எஞ்ஞானமும் இல்லாதேன் என்று ஏங்கி தேம்பும் தன் குழந்தைக்கு இதுதான் ஞானம் என்று அதனை உடனே ஊட்டுவதில்லை. இன்பத்தை ஊட்டுகிறான். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. இன்பம் பெருகிக் கொண்டிருப்பவன் நம் தலைவனாகிய இறைவன். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே என்று கூறுவதற்கு பதிலாக மெய்ஞான பெருமானே என்றெல்லாம் கூட இறைவனை அவன் பேரறிவோடு விழிக்கலாம். ஒரு குழந்தை தான் கற்கவில்லை என்று தேம்பும் பொழுது முதலில் தாய்மை அக்குழந்தையை அரவணைக்கிறது. அந்த குழந்தை மகிழ்ச்சி அடைகிறது, பின்னர் தான் கற்கிறது.
பின்னர்தான் அதற்கு அறிவு புகட்டும் பணி அல்லது செயல் தொடங்கும். நான் கற்காதிருக்கிறேன் என்று தேம்பும் குழந்தையை இதுதான் கல்வி என்று ஆற்றுப்படுத்த இயலாது. மாணிக்கவாசகன் எனும் தன் குழந்தை எஞ்ஞானம் இல்லாதேன் என்று ஏங்குகையில் இன்பமாக வந்து இறங்குகிறான் அவன் தந்தை. அதனால் அந்த குழந்தை அந்த ஏக்கத்திற்கு அடுத்த சீரில் இன்பத்தை வைக்கிறது. பெருமானே என்று தன் தந்தையை அது உணர்ச்சி மாறாமல் அரற்றி அழைக்கிறது. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்று அதன் பின்னர்தான் தன் தந்தையின் அறிவினை அது பாடுகிறது. அகல்வித்தல் என்பது மாணிக்கவாசகரால் முன்பே கூறப்பட்டது. இறைவன் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருக்கிறான். அவனே ஆழமாகவும் இருக்கிறான், அவனே அகன்று கொண்டும் இருக்கிறான். அஞ்ஞானம் அகல்தல் என்பது ஞானம் இல்லாத நிலை அகன்று அங்கே ஞானம் நிறைதல் என்ற பொருளை தருகிறது. இது மட்டுமல்ல, ஒன்று அகற்றப்படுகிறது என்றால் அது வேறொன்றால் நிரப்பப்பட வேண்டும். எது நிரம்புகிறதோ அதனை நிரப்புவது முறையானதாக பொருத்தமானதாக இருக்க வேண்டும். கழிவுநீர் அகற்றப்பட்டு நன்னீர் ஊற்றப்பட வேண்டும். நன்னீரை ஊற்றுபவருக்கு இதுதான் நன்னீர் என்ற தெளிவு வேண்டும். மீண்டும் கழிவு நீரை ஊற்றிவிடக்கூடாது. இது மனிதர் நிலை. இங்கே தன் பிள்ளைக்கு அஞ்ஞானத்தை அகல்வித்து அவ்வெற்றிடத்தை நிறைப்பவன் இறைவன் அல்லவா? அதனால் இறைவன் நல்லறிவினால் அஞ்ஞானத்தை அகல்விக்கிறான். அந்த நல் அறிவினையே நிரப்புகிறான். எது அகற்றுகிறதோ அதுவே நிறைந்து கொள்கிறது. அகற்றுவது ஒன்று, நிறைவது ஒன்று என்பதுதான் மாந்தர்க்கு வாய்க்கும். ஒரு மனிதர் அழுக்குகளை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக தான் அவ்விடத்தில் இருந்துவிட இயலாது. அழுக்குகளை அகற்றி
தூய்மையானவற்றை அவ்விடத்தில் நிரப்புதல் வேண்டும். இப்படியான எதிர்வுகள் மனிதர் அறிவுக்கு உரிய வரையறைகள். நன்மையை அகற்றி தீமையை அகற்றி நன்மையை நிரப்ப வேண்டும். நன்மையே தீமையை அகற்றி அந்த நன்மையே தன்னை அவ்விடத்தில் நிறைத்து கொள்ளுதல் இறைவனுக்கே உரிய வினை. முதலில் தேம்புகின்ற குழந்தைக்கு இன்பமாக வருகிறான். பின்னர் நீ இதனால் தான் தேம்புகிறாய், இவற்றையெல்லாம் நீயே அகற்று என்று அவன் கூறவில்லை. உனக்கு ஞானம் வேண்டும் என்று இயங்குகிறாயா? முதலில் இன்பத்தை அருளுகிறேன், நீ உன்னை ஆற்றுப்படுத்திக் கொள் என்கிறான். இன்பத்தில் அக்குழந்தை இருக்கையில் அஞ்ஞானம் என்ற அறியாமையை அகல்விக்கிறான். எதனால் அகல்விக்கிறான் என்றால் நல்லறிவினால் அகல்விக்கிறான். அந்த நல்ல அறிவாகவே நிரம்பவும் செய்கிறான். நல்லறிவு என்றால் நிறைவை நோக்கி அழைத்துச் செல்லும் அறிவு என்று பொருளாகும். எந்த ஒன்றில் ஈடுபட்டாலும் அது நிறைவாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் செய்யப்படுபவை நன்மைகள். நல்லறிவு நிறைவை காட்டும், நிறைவு நோக்கி அழைத்து செல்லும். அந்த நல்லறிவு உள்ளே வருகிறது. அது வரும்பொழுதே அறியாமையை அகலச் செய்கிறது. அகல் என்ற சொல்லுக்கு ஒரு இடத்திலிருந்து நீங்குதல், விலகுதல் என்று மட்டுமே பொருள் அல்ல. உறுதியான ஒன்று தன் உறுதித்தன்மையினை தளர்த்தி விரிகிறது என்று பொருள். அகல் விளக்கு என ஒன்று உள்ளது. அது அகலமாக இருக்கிறது என்று அதற்கு பொருள் அல்ல. அதனை விட அகலமான விளக்குகள் உண்டு. ஒரு வடிவம் ஒரு புள்ளியில் உறுதியாக இருக்கிறது. அந்த புள்ளியினை குறிப்பிட்ட வரையறைக்கு விரிக்கிறது என்றால் அது அகல் என்று பொருளாவது. கல் தனக்கு முன் அகரத்தை கொண்டு அகல் என்று ஆகிறது எனவும் இதனை கொள்ள வேண்டும். கல் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிப்பதல்ல, உறுதியான அசைவற்ற என்று அதற்கு அடிப்படை பொருள் உண்டு. அது அகரத்தை முன்னே கொள்ளும் பொழுது அந்த உறுதியான ஒன்று விரிந்து செல்கிறது என்று பொருள். இங்கே ஏன் அஞ்ஞானம் அகல்கிறது என்பதனை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த ஞானமும் இல்லாமல் இருக்கிறேன் என்பதனை அறியாதிருத்தல் அஞ்ஞானம். அது அப்படியே முற்றுமுழுதாக ஒழிந்து அழிந்து விடாது.
முந்தைய விளக்கங்களில் கூறியவாறு உயிர்க்கு ஆணவம், கன்மம், மாயை உண்டு. கண்ணுக்கு தெரிவதுதான் காட்சி. என்பதனை அறிவாக கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை உண்டு. அதேவேளை கண்ணுக்கு தெரிவது மட்டுமல்ல காட்சி, அதன் ஆழத்தில் வேறு பல உள்ளன என்ற உண்மையை நோக்கி சிந்தித்தல் மாயையிலிருந்து விலகும் தன்மை. இவ்விடத்தில் எது புற உலகத்தினரால் கூறப்படுகிறதோ அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புற உலகம் எதனையாவது கூறிக்கொண்டே இருக்கும். முற்றுமுழுதாக அவற்றை துடைத்தழித்து விட்டால் இருத்தலுக்கே வாய்ப்பற்று போகும். அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனினும் ஆழமாக இதில் என்ன உள்ளது என்ற வேட்கையுடன் நல்லறிவை நாட வேண்டும். இதுதான் அகலுதல் எனப்படுகிறது. ஒருவர் தன் நிலையில் உறுதியாக இருந்து தன் அறியாமைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த தன் நிலையிலிருந்து படிப்படியாக நல்லறிவை நோக்கி சிந்தையை விரிக்கிறார் என்றால் அவர் அஞ்ஞானத்திலிருந்து அகல்கிறார். எந்த மனிதராலும் தன் நிலையிலிருந்து தாவி குதித்து ஆழ்ந்த அறிவு நிலையில் போய் இறங்க இயலாது. என் அஞ்ஞானத்தை அழித்தவனே என்று இறைவனை அவர் பாடினாரா என்ன? அகல்விக்கிறான் இறைவன் என்று அவர் கூறுவது எவ்வளவு நேர்மையானது. அந்த உண்மைக்கு ஈடும் இணையும் உண்டா என்று வியக்கிறேன். இறைவனது பொன்னடியை கண்டு இன்று வீடுற்றேன் என்று என கூறிவிட்டார். வீடடைந்த பின்னரும் தேம்புகிறார், ஏங்குகிறார். தன் முந்தைய நிலைகளை எண்ணி ஏங்குகிறார். இன்னும் தனக்கு அஞ்ஞானம் இருக்கிறது என்றும் ஏங்குகிறார். சிவபுராணத்தில் மட்டுமல்ல, திருவாசகம் முழுமைக்கும் அவர் தன் அறியாமையை வெளிப்படுத்தி ஏங்கிக் கொண்டும் தேங்கிக் கொண்டும் அழுது புலம்பிக் கொண்டும் தான் இருக்கிறார். இந்த நேர்மையும் உண்மையின் மீதான கடும் பற்றும் மாணிக்கவாசக பெருமானை இறைவனது குழந்தையாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நிலைநாட்டி வைக்கிறது. அவர் எவ்விடத்திலும் தனக்கு உயரிய ஞானம் கிடைத்துவிட்டது என்று கூறவே இல்லை. ஆனால் அவருடைய சொற்கள் ஒவ்வொன்றும் உயரிய அல்ல, உச்சத்தை கடந்த ஞானத்தை பொதித்து கொண்டிருக்கின்றன. அவரோ தான் இன்னும் அறியாமையில் இருப்பதாகவும் அஞ்ஞான சுழலுக்குள் உழல்வதாகவும் திருவாசகத்தில் வருந்துகிறார், புலம்புகிறார்.
இது அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது என்று நீங்கள் கருதினால் அது அஞ்ஞானம்தான் என்று நான் கூறுவேன். இது தாழ்த்தி கொள்ளல் அல்ல, இதுதான் உண்மை. மாந்த பிறவியில் புலன்களின் வழியாகத்தான் அறிவை பெற இயலும். புலன்களுக்கு உரிய உணர்ச்சிகளை பெற்றுத்தான் வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள இயலும் என்ற ஒழுங்கினை இறைவன்தான் விதித்திருக்கிறான். அந்த புலன்களுக்குரிய உணர்ச்சிகளில் இருந்து இறைவனை நோக்கும் பொழுது அவன் எங்கோ இருக்கிறான். இந்த புலன் உணர்ச்சியை முற்றுமுழுதாக வீசி எறிந்துவிட்டு அங்கு தாவ இயலாது. அதனை இறைவனே விரும்பவில்லை. மாயை வாழ்க்கைக்காக அருளப்பட்டது. உண்மையோ வாழ்க்கைக்கு வெளியே வெகு தொலைவில் இருக்கிறது. அந்த உண்மையை அறிந்து கொள்ளும் வரை எந்த சிக்கலும் இல்லை. அதுதான் உண்மை என அறிந்து கொண்ட பின்னர் ஐயோ இங்கிருக்கிறோமே என்ற ஏக்கம் எஞ்ஞானம் இல்லாதேன் என்று ஏங்கி தேம்பச் செய்யும். அப்பொழுதும் அவன் இன்பப் பெருமான் என்றுதான் வருகிறான். பின்னர்தான் படிப்படியாக அஞ்ஞானத்தை அகழ்விக்கும் நல் அறிவாக வருகிறான். இந்த நிலையிலும் அவன் நல் அறிவு என்றுதான் வருகிறான். ஞானக் கடலாக வந்து மூழ்கழித்து விடுவதில்லை. ஆக்கம் அளவிறுதி இல்லாய் என்ற இந்த 3 சீர்கள் இப்படி பாடியவரா ஞானம் இல்லாதவர் என்று வியக்க வைக்கின்றன. இறைவன் யார் என்ற கேள்விக்கு இந்த 3 சீர்களில் மாணிக்கவாசகர் அருளிய விளக்கத்தை இதுவரை எவரும் முன்வைத்ததில்லை, இனியும் முன்வைக்கப் போவதில்லை. எது ஆக்கம் அளவு இறுதி இல்லாததோ அது இறை. இதனை பேரண்ட கொள்கை என்பதா, பொருளாக்க கொள்கை என்பதா, இதுதான் உயிரியல் கொள்கை என்பதா என்று எண்ணி எண்ணி ஏங்கலாம், வியக்கலாம். ஆனால் இது அவ்யாவற்றையும் உள்ளடக்கும் இறை கொள்கை. ஒவ்வொரு பொருளும் தனக்குள் தனித்தனி மூலக்கூறுகளை கொண்டிருக்கின்றது. மண்பாண்டம் என்றால் அதில் மண், நீர், அதனை சுட்டெரித்த தீ ஆகியன இருக்கின்றன. இவையெல்லாம் இப்பொருளின் ஆக்கம். ஓர் இலையில் திசுக்கள், தசை தொகுப்புகள், நார், நரம்பு, சாறு உள்ளிட்டவை இருக்கின்றன. அவை அப்பொருளின் ஆக்கம். இந்த பொருட்களை இவ்வளவில் சேர்த்தால் இப்பொருள் ஆக்கமாகும் என்று கூறுதல் அறிவு. பொருட்களின் சேர்க்கை அவற்றின் இயல்பு ஆகியன
ஒரு குறிப்பிட்ட விளைவை ஏற்படுத்துவன. அந்த விளைவு ஆக்கம். இதுதான் மூலப்பொருள். இந்த மூலப்பொருள் சேர்க்கையின் விகிதம் இதுதான். இதிலிருந்து இது விளையும் என்ற போக்கு தெளிவாக இருந்தால் அது ஆக்கம். இவ்வாறான எந்த சேர்க்கையும் விகிதமும் இல்லாமலேயே எது இருக்கிறதோ அது இறை. அது இருக்கிறது. அதன் உள்ளிருக்கும் மூலக்கூறுகள் இவைதான் என்று எவராலும் எக்காலமும் கற்பனையும் செய்ய இயலாது. ஆனால் அது இருக்கிறது. அது பல்வேறு பொருட்களாக விளைவுகளாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் அதன் ஆக்கம் என்று எவரும் கணிக்கவும் இயலவில்லை, கற்பனை செய்யவும் இயலவில்லை. ஒவ்வொரு ஆக்கத்திற்கும் அடிப்படை அல்லது சாரம் அதன் அளவு. அளவுகளில் மாற்றம் நிகழ்த்தினால் ஆக்கத்தில் மாற்றத்தை நிகழ்த்தலாம். அளவு என்ற சொல் மிக அற்புதமானது. அந்த அளவு என்ற கொள்கைதான் ஒரு செடியை வாழச் செய்கிறது, ஒரு செடிக்கு இருத்தலை கொடுக்கிறது, ஒரு மாந்தரை வாழச் செய்கிறது. ஒரு கல் கல்லாகவே இருக்க வேண்டுமா அல்லது அது மணல் துகள்களாக வேண்டுமா என்பதனை அளவுதான் தீர்மானிக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கும் நீர் அப்படியே உறைந்து போக வேண்டுமென்றால் குளிர்ச்சியின் அளவு அதனை தீர்மானிக்கிறது. உறைந்து கிடக்கும் பனிமலை உருகி நீராக ஓட வேண்டும் என்றால் அவ்விடத்தில் நிலவும் வெப்பம் அதனை தீர்மானிக்கிறது. ஆக்கம் எதுவாக இருந்தாலும் அதன் உள்ளிருக்கும் சாரமாகிய அளவு அந்த ஆக்கத்தின் வடிவத்தை குலைத்து போடுகிறது, வேறொன்றாக மாற்றுகிறது, சிதைக்கிறது, நசுக்குகிறது அல்லது மிகச்சிறந்த மற்றொன்றாக உருமாற்றம் அடைய செய்கிறது. உடலில் ஓடும் உதிரத்தின் உட்கூறுகள் யாவும் உதிரத்தின் ஆக்கம். அந்த உட்கூறுகளில் ஒன்றோ சிலவோ அளவில் மாற்றமடைந்தால் உதிரம் மட்டும் மாற்றமடைவதில்லை, உறுப்புகளும் மாற்றமடைகின்றன. அதன் அளவில் இருந்தால்தான் அதற்கு உரிய இருத்தல் உறுதியாகும். இது இன்றியமையாத மிகவும் செறிந்த ஒரு ஒழுங்கு. நீ இப்படியே இருக்க வேண்டுமென்றால் இப்பொழுது இருக்கும் அளவில் இருக்க வேண்டும். அளவை விரிக்கிறாய் என்றால் நீ இப்படி இருக்க போவதில்லை, வேறொன்றாக இருப்பாய். அப்படி இருப்பதற்கு உனக்கு உடன்பாடா என்பதனை அறிந்து கொண்டு உன் அளவை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதர்க்கும் வழிகாட்டலாகவே இதனை கூறலாம். அளவறியாமல், அளவின் விளைவறியாமல் ஆக்கத்தில் கை வைப்பது மாபெரும் பிழை. இந்த அளவு பொருட்களின் சாரமாக, பொருட்களின் ஆக்கத்திற்கு உரிய சாரமாக இருக்கிறது.
இது பொருளுக்கு பொருள் தனக்குரிய கால அளவினை வெவ்வேறாக வைத்திருக்கிறது. ஒரு செல் ஒரு நொடிக்கும் குறைவான கால அளவில் தன் அளவை மாற்றிக்கொள்கிறது. ஓர் இலை தனக்குரிய கால அளவாக ஓரிரு நாட்களை கொண்டிருக்கிறது. ஓர் எறும்பு தன் உடலாகிய ஆக்கத்திற்கு உரிய கால அளவாக சில நாட்களை கொண்டிருக்கிறது. ஆகாயத்தில் இருக்கும் விண்மீன்கள் அவற்றின் ஆக்கத்தில் நிலை பெறுவதற்குரிய காலமாக பல கோடி ஆண்டுகளை கொண்டிருக்கின்றன. ஆகாயத்தின் காலம் அளவுக்கே ஆட்படாதது. ஒளியின் காலத்தை எந்த அளவைக்குள்ளும் அடக்கிவிடவே இயலாது. ஓசையின் அளவு என்ன என்பதனை எவரும் எக்காலமும் அறுதியிட்டு கூறவே இயலாது. எது ஒலியாக செவியில் வந்து விழுகிறதோ அதுதான் அளவு என்று நம்பியாக வேண்டும், அல்லது இதற்கு மேல் இருக்கிறது எனக்கு புரியவில்லை என்று கைவிரிக்க வேண்டும். இதுதான் ஒலியின் அளவை பற்றி எக்காலத்திற்கும் உரிய மாந்த கொள்கை. ஆனால் இந்த அளவை அல்ல ஒலி. அது இதனினும் விரைவானது, இதனினும் செறிவானது. அளவுகளை மாற்றியமைத்தால் விளைவுகளை மாற்றலாம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பேரண்டத்தில் உள்ள எந்த ஒரு நுண் துகளுக்கும் உரிய அளவு ஏன் மாறுகிறது, எப்பொழுது மாறுகிறது, இதன் அடுத்த விளைவின் அளவு என்னவாக இருக்கும் என்பதனை அறிந்து கொள்ளவே வாய்ப்பற்ற நிலையில் ஒருவன் இந்த அளவை கொள்கையை தனக்குள் கொண்டிருக்கிறானே, அவன் இறைவன். இவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன, இவ்வளவிற்கும் உரிய அளவுகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஒன்று உறுதியாக இருக்கிறது, அதன் உள்ளிருக்கும் அளவில் மாற்றம் ஏற்பட்டு அது தளர்ந்து போகிறது. அதனை பிடித்து நிறுத்தவே இயலவில்லை. ஒரு முறை பிடித்து நிறுத்தினால் மறுமுறை தளர்கிறது. மீண்டும் மீண்டும் அதன் அளவையில் குறுக்கிட்டு அதனை நிறுத்திவிடலாம் என்று பாய்கையில் அது எல்லா அளவைகளையும் சிதைத்துவிட்டு போய் சேர்கிறது. அளவை கொள்கையில்தான் காலக்கொள்கை இருக்கிறது. ஒவ்வொரு ஆக்கத்திற்கும் ஒரு காலம் உண்டு. கால வரையறை இல்லாமல் ஆக்கம் என்பது கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. ஒரு பொருளை ஆக்குவதற்குரிய காலம் உண்டு, அப்பொருள் நிலைத்திருப்பதற்கு உரிய காலமும் உண்டு, அது திறனுடன் வினைப்படும் காலம் உண்டு, திறன் இழக்கும் காலமும் உண்டு. இந்த பேரண்டம் எவ்வளவு காலமாக இருக்கிறது என்ற அளவை எவரும் கணிக்கவும் கற்பனை செய்யவும் வாய்ப்பில்லை. ஆனால் இந்த பேரண்டம் எவ்வளவோ காலமாக இருக்கிறது.
இந்த பேரண்டத்திற்கென்று ஓர் அளவு இருக்கிறதா இல்லையா என்று கூட எவரும் கூற இயலாது. அந்த அளவை கொள்கைகளுக்கெல்லாம் அப்பால் இந்த பேரண்டம் இருக்கிறது. இவ்வுலகில் இருக்கும் நீரின் எடை யாது, அதன் அளவை என்ன என்று எவராலும் எக்காலமும் கணிக்க இயலாது. ஆனால் ஏதோ ஓர் அளவையில், ஏதோ ஓர் எடை திறனில் இவ்வுலகில் நீர் இருக்கிறது. இவ்வுலகில் உள்ள மணல் துகள்களின் எண்ணிக்கைக்கென்று ஓர் அளவு இருக்கிறது. ஆனால் அந்த அளவை எவரும் கணிக்க இயலாது. இந்த புவி ஓர் ஒழுங்கில் இருக்கிறது என்றால் அதற்கென்று அளவை கொள்கைகள் இருக்கின்றன என்றுதான் பொருள். ஆனால் அதற்குரிய கால கொள்கையையும் அதன் உள்ளிருக்கும் பொருட்களின் அளவை கொள்கையையும் எவரும் எக்காலமும் அறுதியிட்டு கூற இயலாது. ஆயினும் இவ்வுலகம் இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி எந்த அளவைக்கும் அல்லது எந்த அளவை குறித்த அறிதலுக்கும் ஆட்படாமல் எல்லா அளவைகளையும் தனக்குள் கொண்டு ஒருவன் இருக்கிறானே, அவன் இருக்கிறான். அவன் அளவைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறான். அவன்தான் இறைவன். இறைவன் எனப்படுபவன் ஒரு பொருள் அல்ல. அவன் ஒரு குறிப்பிட்ட ஆக்கம் அல்ல. அவன் ஓர் அளவு அல்ல. மாறாக ஆக்கம் இல்லாமலேயே ஆக்கங்களாக வெளிப்படுபவன். அளவு இல்லாமலேயே அளவுகளை வரையறுத்து வழங்குபவன். இறுதி என்றால் இருக்குதல் என்ற பொருளை முதல் நிலையில் அது கூறும். இறுதி என்பது முடிவு அல்ல. இறுதி வேறு, முடிவு வேறு. இரண்டுக்கும் ஒற்றுமைகள் உண்டு. எது தனது அளவினை இறுக்கமாக கொண்டிருக்கிறதோ அது இறுதி உடையது. பல கோடி ஆண்டுகள் இருக்கும் விண்மீனுக்கும் அளவில் இறுதி உண்டு. அந்த இறுதியினை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. யாவற்றுக்கும் இறுதி உண்டு. ஒரு செல்லுக்கும் உண்டு, விண்ணில் இருக்கும் கோளுக்கும் உண்டு. அளவையின் எல்லை இறுதி எனப்படும். ஒரு பானை சுடப்படுகிறது என்றால் அப்பானையின் உட்கூறுகளாக இருக்கும் மண், நீர் உள்ளிட்டவற்றின் அளவு இன்றியமையாதது. அதனை சுடும் தீயின் அளவு இன்றியமையாதது. இந்த பானையை இந்த தீ எவ்வளவு கால அளவு சுட வேண்டும் என்ற இறுதி இன்றியமையாதது. கால அளவு ஒரு வரையறையை கொண்டிருத்தல் இறுதி என்றாகும். எல்லா பொருட்களுக்கும் இறுதி உண்டு என்கிறோம். எல்லா பொருட்களுக்கும் முடிவு உண்டு என்று அதற்கு பொருள் அல்ல. ஒரு பொருள் ஆக்கம் பெறுகிறது. அது குறிப்பிட்ட அளவில் இருக்கிறது. அந்த பொருள் இப்பொழுதே உடைக்கப்பட்டு விட்டது என்றால் அது அந்த பொருளின் முடிவு. அந்த பொருளை எவரும் எதுவும் செய்து சிதைக்கவில்லை. அது அப்படியே இருக்கிறது என்றால் அது தன் இயல்பான கால எல்லையை அடைந்து தானே வடிவ மாற்றம் அடையும். அதுதான் அதற்கு உரிய இறுதி.
எதையும் முடித்து விடலாம், எதையும் நாம் இறுதிப்படுத்திவிட இயலாது. இதுதான் இறுதி என்று எதையும் வரையறுக்க இயலாது. ஆனால் இதுதான் முடிவு என்று கருதி அவற்றை நிறுத்தலாம், சிதைக்கலாம். வடிவ மாற்றங்கள் இடையறாமல் நிகழ்கின்றன. ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட வடிவம் ஆகிவிட்டது என்றால் அது ஆக்கம் கொண்டு விட்டது. அதற்கென்று அளவை இருக்கிறது. அந்த அளவை அந்த பொருளின் ஆக்கத்திற்கு உரியது மட்டுமன்று, அந்த பொருளின் இறுதி கால வரையறைக்கும் உரியது. அளவை என்பது இடைநிலையில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதமாக இதனை அவர் அடுக்குகிறார். ஆக்கம் முதல் நிலை, இடைநிலையில் அளவு, கடைநிலையில் இறுதி. இடைநிலையில் இருப்பது முதல் நிலைக்கும் கடைநிலைக்கும் பொதுவானது. அதுதான் இடைநிலை என்பதற்கு உரிய பொருளே. மாந்த உடலில் இடை எனப்படுவது பாதம் முதல் உச்சி வரையிலான யாவற்றுக்கும் பொதுத்தன்மைகளை வழங்குவது. ஆக்கம், அளவு, இறுதி எனும் 3 சீர்கள் இவ்வாறு அடுக்கப்பட்டதே ஒரு கொள்கைதான். ஆக்கத்திற்கு உரிய அளவும் வேண்டும். அது ஆக்கம் பெற்ற பிறகு அது எவ்வளவு காலம் இருக்கும், அதன் இறுதி நிலை யாது என்பதற்கும் அளவு வேண்டும். இப்படி ஒவ்வொரு பொருளும் தனக்கென்று ஒரு இறுதியை கொண்டிருக்கின்றது. விண்ணில் உள்ள பல கோடி மீன்களில் ஒன்று தன் இறுதி நிலையை அடைந்து மறைந்து விடுகிறது. அந்த விண்மீன் தன் இறுதி நிலையை அடைந்து விட்டது. ஆனால் அந்த விண்மீன் தனக்குள் கொண்டிருந்த ஆக்க கூறுகள் ஒழிந்தனவா, அழிந்தனவா? இல்லை, அவை யாவும் வேறு வேறு பொருட்களாக உருமாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் ஆக்கம் பெற்று கொண்டிருக்கிறது. சிதைந்த, தீர்ந்து போன மாபெரும் விண்மீன் அதன் வடிவத்தின் இறுதியை அடைந்து விட்டது. அதற்கு உள்ளிருந்த மூலக்கூறுகள் அளவை மாற்றம் அடைந்து விட்டன. அந்த ஆக்கப் பொருட்கள் தாம் உற்ற அளவை மாற்றத்துடன் வேறு வேறு பொருட்களாக விளைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு விண்மீன் தன் இறுதி நிலையை அடைந்தது என கூறலாம். அந்த விண்மீன் இன்று வேறு வேறு பொருட்களாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறதே, அதற்கு எது இறுதி என்று எவர் கூற இயலும்? நிலத்திலிருந்தும் வானிலிருந்தும் ஊட்டம் பெற்று ஒரு தாவரம் வளர்கிறது. அந்த தாவரத்திற்கென்று ஒரு இறுதி உண்டு. அது அதனை அடைந்து விட்டது. அந்த தாவரம் பட்டுப்போய் கிடக்கிறது. இது தாவரத்தின் இறுதி. பட்டுப்போன அந்த தாவர தண்டுகள் மீது கரையான்கள் வருகின்றன. அந்த கரையான்கள் சில நாட்களில் சிதைந்து போகின்றன. அது கரையான்களின் இறுதி. அந்த கரையான்களின் உடலில் இருந்த ஊட்ட துளிகளை அதனை விட அளவில் சிறிய சில்லுயிரிகள் உணவாக்குகின்றன. சில மணித்துளிகளில் அவை தம் இறுதி நிலையை அடைகின்றன. அச்சில்லுயிரிகளை காட்டிலும் நுண்மையான ஒரு சில உடலிகள் அவற்றை உணவாக்குகின்றன. அவையோ நொடிக்கு நொடி
தம் இறுதி நிலையை அடைந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை அங்கிருக்கும் காற்றின் ஈரப்பதம் உள்வாங்குகிறது. அந்த ஈரப்பதம் ஒரு நொடிக்கும் குறைவான காலத்தில் தன் இறுதி நிலையை அடைந்து 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 தன்னை புதுப்பித்து கொண்டு இவ்வுலகின் வேறொரு மூலைக்கு செல்கிறது. அங்கிருக்கும் செல்களுக்கும் அவற்றை ஒத்த நுண்ணுடலிகளுக்கும் அந்த காற்றின் ஈரப்பதமே உணவாகிறது. தாவரம் இறுதி நிலையை அடைந்தது, கரையான் இறுதி நிலையை அடைந்தது, செல்லுடலிகள் நுண்ணுடலிகள் இறுதி நிலையை அடைந்தன. காற்றின் ஈரப்பதத்தில் இருக்கும் நுண்ணுயிரிகள் கூட இறுதி நிலையை அடைந்தன. ஆனால் ஏதோ ஒன்று இறுதி நிலையை அடையாமல் வேறொன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறதே, அது எது? அதுதான் இறை. அதற்கு இறுதி இல்லை. இறைவன் இதுதான் ஆக்கம் என்று நமக்கு ஒன்றை காட்டுகிறான். நாம் அதனை அறிந்து கொண்டதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு சிலர் பெருமை அடைகிறார்கள். இதுதான் யாவற்றுக்கும் அளவு என்று அவன் சிலவற்றை காட்டுகிறான். இதுதான் இவற்றுக்கெல்லாம் இறுதி என்று அறிவுறுத்துகிறான். இவை யாவுமே மாயைகள். ஒரு குழந்தை இந்த ஆக்கம், அளவு, இறுதி ஆகியவற்றுக்கும் அப்பால் ஐயனே நீ இருக்கிறாயே, உனக்கு இந்த மூன்றும் இல்லை என்பதனை உணர்ந்தது. அந்த குழந்தைதான் மாணிக்கவாசக பெருமான். மற்றோர் மாயை எவற்றை காட்டியதோ அவற்றை பற்றி கொண்டு இருந்தார்கள். அந்த ஒரு குழந்தை மட்டும் இவற்றுக்கு அப்பால் ஒன்று இருக்கிறது. அந்த ஒன்று தனக்கென்று ஆக்கம், அளவு, இறுதி ஆகிய மூன்றும் இல்லாதிருக்கிறது. இந்த மூன்றும் அதற்கு இல்லை, இந்த மூன்றும் இல்லாமல் அது இருக்கிறது என்பதனை உணர்ந்து பெற்றது. இந்த நல்லறிவினை, உணர்தலுக்கு உரிய நல்லறிவினை அந்த குழந்தை முயன்று பெறவில்லை. எஞ்ஞானமும் இல்லாமல் இருக்கிறேனே என்று அது தேம்பி அழுதது. அந்த குழந்தையின் தந்தை அதற்கு உடனே அறிவு புகட்டவில்லை. அதற்கு இன்பத்தை வழங்கினான். அதன் பிறகு படிப்படியாக அஞ்ஞானத்தை அகல்வித்து நல்லறிவால் அஞ்ஞானத்தை அகற்றி நல்லறிவாகவே நிரம்பினான். இப்பொழுது அந்த குழந்தை சொல்கிறது, ஐயனே, உனக்கு ஆக்கம், அளவு, இறுதி ஆகிய மூன்றும் இல்லை. இதுதான் நீ. உன்னை எந்த வடிவத்திலும் அடக்க இயலாது. எந்த வடிவத்தின் வரம்புக்குள்ளும் வைத்து உன்னை விளங்கிக் கொள்ளவும் இயலாது. உனக்கென்று இறுதியே இல்லை. இதோ நான் பெற்றேன் நல்லறிவினை என்று அந்த குழந்தை கூறியது. இதன் பின்னரும் அந்த குழந்தை தனக்கு ஞானம் போதவில்லை என்று வாழ்நாள் முழுவதும் அரற்றி கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஆக்கம், அளவு, இறுதி இல்லாதவன் இறைவன் என்ற அந்த 3 சீர்களில் அக்குழந்தை முன்வைத்த மந்திரமும் இருக்கிறதே, அதற்கு முன்பும் எவரும் சொன்னதில்லை, பின்னரும் எவரும் சொல்லப் போவதில்லை. அப்படி சொன்னாலும் அது அந்த குழந்தை சொன்னது. இவ்வளவு செறிவாக இவன்தான் இறைவன் என்று கூறிய எவரையும் இவ்வுலகம் கண்டதில்லை. யார் இறைவன் என்றால் பக்கம் பக்கமாக எழுதுவார்கள். கேள்விகள் தொக்கி நிற்கும். எவ்வளவு பாடினாலும் எவ்வளவு உரைத்தாலும் கேள்விகள் எழும். எது ஆக்கம், அளவு, இறுதி இல்லாததோ அது இறை என்ற இந்த கொள்கை யாவர்க்கும் அருள் வழங்கும், யாவர்க்கும் உண்மையை காட்டும்,
எக்காலத்திற்கும் இந்த உண்மையை இந்த 3 சீர்கள் நிலைநாட்டுவன. இத்துடன் இன்றைய பாடம் நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த வகுப்பில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.